எவ்வளோதான் யோசிச்சாலும் அந்நியன் படத்தில் இதை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் விக்ரம் சாரோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்துருவாங்க தண்ணியில். அப்போ வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது ஒரு ஆளும், அந்த பொண்ணு தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் வெளியில் ஓடி வந்து கத்துற ஆளும் வேறு வேறு ஆள். இதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேங்கி படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம தனுஷ் சார் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது க்ரௌடில் இருக்கவங்களாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கையில் இருக்க ஃபோனை வச்சு. பட் இந்த பையன் பார்த்தீங்கன்னா 0000 கேமராவே இல்லாத ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இது மட்டும் அந்த டிரைவருக்கு தெரிஞ்சால் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சிக்கந்தர் மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கான் ராஜாவோட கடைசி வாரிசாக நடிச்சிருப்பார். அப்போது புதுசாக ஒரு ஊருக்கு வரும்போது அங்கே இருக்க டாக்ஸி டிரைவருக்கு நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். இவரோட ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட்டை பார்த்து அவர் சல்மான் கூடயே சேர்ந்துருவார். அந்த பணத்தை கடைசி வரைக்கும் அவர் செலவு பண்ணலன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் சல்மான் கான் கூடயே தான் இருப்பார் படம் ஃபுல்லாக. நல்ல நேரம் அவர் அந்த பணத்தை செலவு பண்ணல. பணத்தை செலவு பண்ணியிருந்தால் இந்த ராஜா பண்ணுற வேலையா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா இவர் கொடுத்த பணக்கட்டு இருக்குல்ல, அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லை, சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஃபேக் நோட். அதை தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது கேமராவில் கவர் ஆகிற மாதிரியே எடுத்திருந்திருப்பாங்க. இதே மாதிரி ஃபன்னி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கெல்லாம் நம்ம 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும்.